சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேர் சீரம். இது நல்ல ஃப்ராக்ரண்ட் ஃபுல்லா இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க ஆலிவேரா ஜெல் அண்ட் ஜாஸ்மின் ஆயில், லோட்டஸ் ஆயில், இது மூணுத்துலயும் செய்யப்பட்டது. இது வந்து எதுக்காக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு என்ன தேய்க்கிற ஹேபிட்டே கிடையாது. ஓகேயா? ஆனா முடி பாதுகாப்பா இருக்கணும், முடி நல்லா வளரணும், ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகும். ஓகே, சோ அப்ப என்ன செய்வாங்கன்னா, முடியை ஒதுக்கி 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 அந்த ஸ்கேல்புக்குள்ள இதை ஸ்ப்ரே பண்ணிட்டே வருவாங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டா அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும். நல்லா அந்த முடிக்கு இடையில கையை விட்டு நல்லா கோம் பண்ணி, அதாவது கோதி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முடி சீவிடுவாங்கல்ல, கை விட்டு கோதிட்டாங்க, அதுக்கப்புறம் சீவிடுவாங்க. இப்ப உள்ளுக்குள்ள கொஞ்சம் வெட்டா இருக்கு. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு கிளிப் குத்தி தலை சீவுறாங்க, ஏதோ ஹேர் ஸ்டைல் பண்றாங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க. நல்ல ஃப்ராக்ரண்ட் ஃபுல்லாவும் இருக்கும். உங்க ஹேர் வந்து நாராது. உங்க பக்கத்துல யாராவது நிக்கிறாங்கன்னா உங்க முடி நாட்டம் அடிக்காது. ஓகே, பொதுவாவே பெண்களோட தலை உயரத்துக்கு மேலதான் ஆண்கள் இருப்பாங்க. சோ எப்பவுமே அவங்க மூக்குல நம்ம தலை படும்போது ஸ்டிங்கியா இருக்கக்கூடாதுங்கிற ஃபீல் எல்லா பொண்ணுக்குமே இருக்கும். அவன் தெரிஞ்ச ஆனோ தெரியாத ஆனோ எவனா இருந்தாலும் நம்மள வந்து அவன் குறைச்சு மதிப்பிட்டக்கூடாது, என்னடா நாருது அப்படின்னு கேட்டக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். சோ அது ஒரு ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுல ஃபுல்ஃபில் ஆயிடும். இன்னொன்னு வந்து ஹேருக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஹேர் க்ரோத்தும் நடக்கும், ஸ்பிளிட் எண்ட்ஸும் இதுல ரிப்பேர் ஆகும். முடி நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாவும் இருக்கும், சிக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.